ஹலோ ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி லஞ்சுக்கு வாழைப்பூ பொரியல் செஞ்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் வாழைப்பூ பஜ்ஜி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாழைப்பூ கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பொரியலுக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் கற்பூரவள்ளி இலையிலையும் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலையை பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கற்பூரவள்ளி இலையில பஜ்ஜி செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாழைப்பூவில் ட்ரை பண்ணுறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ அதில் போட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். எல்லாத்தையும் மொத்தமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது, வாழைப்பூ பஜ்ஜி நிஜமாவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலையிலையும் பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் இதை தான் ரெடி பண்ணேன். டாடா.